ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்தோஸ் மாம் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஹெல்த்தி நட்ஸ் லட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த நட்ஸ் லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன், 1/2 கப் வேர்க்கடலை, 1 கப் பாதாம் பருப்பு, 1/4 கப் pumpkin seeds, 1/4 கப் எள்ளு, 1/4 கப் sunflower seeds. நான் 2 சின்ன கட்டி அளவு வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாம் பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து லைட்டாக வர வரைக்கும் வந்து நீங்கள் வறுத்துக்கலாம். இதை வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேர்க்கடலையை வறுக்க போகிறோம். வேர்க்கடலையை வந்து ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா வேர்க்கடலையோட தோலை எடுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து வறுக்க போகிறோம். இதுக்கப்புறமா எல்லா சீட்ஸையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த எல்லா சீட்ஸையும் மொத்தமாக போட்டு வறுத்திங்கன்னா சிலதெல்லாம் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்து கொட்டி வச்சுப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜாஸ்தியாக தீ வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். உங்களுக்கு லட்டோட டேஸ்ட்டும் வந்து மாறிடும். இப்போ நம்ம எல்லா சீட்ஸையும் வந்து வறுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ வெல்லத்தை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கரையிற வரைக்கும் கிளறி விடணும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது வெல்லத்தில் ஏதாவது மண் தூசி இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும் போது எல்லாம் வந்துடும்.
இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கும் போது அரைச்சிங்கன்னா வந்து தீஞ்சு போன மாதிரி வந்து ஸ்மெல் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மழன்னு அரைச்சி வச்சிங்கன்னா சாப்பிடும் போது வந்து பல்லெல்லாம் போய் பிடிச்சிக்கும். இப்போ அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு லட்டு வந்து நீங்கள் லஞ்சுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இது வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி இந்த நட்ஸ் லட்டு வந்து 3 months சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அரைச்சி வச்ச பவுடரில் வந்து நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் தண்ணியை வந்து ஊற்ற போகிறோம். இது ஆரம்பத்தில் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இறுக்கி போயிடும். இது சாப்பிட்றதுனால உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக ஆகும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. உங்கள் உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் யாராவது வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லது. என்னோடய செகண்ட் பேபிக்காக இந்த லட்டு தான் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். இது வந்து 10 days எடுத்துகிட்டு 15 days எடுத்துகிட்டு வந்து சரியாகலை அப்படின்லாம் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து 3 to 4 months வந்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியட் சைக்கிளே வந்து ரெகுலர் ஆகும். அதுக்கப்புறமா வந்து தான் உங்களுக்கு அந்த கருமுட்டையோட வளர்ச்சி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் வந்து சாப்பிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய்.